நண்பர்களுக்கு வணக்கம். இந்த டிசம்பரில் என்னென்ன விதைக்கலாம் அப்படின்னு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. பட்டியலை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பாதி மாதம் ஆயிடுச்சு. டிசம்பர் மாதத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஒன்றும் விசேஷமான ஒரு மாதம்னு சொல்ல முடியாது. காரணம் குளிர் தான். டிசம்பரில் விடியற்கால பனி பெய்யுறது இருந்துக்கிட்டே இருக்கும். செடி நாற்று எடுத்து விடுறதுலேருந்தே கொஞ்சம் திணறும். குளிர்காலத்தில் தான் புழுக்கள் தொல்லை நிறையா இருக்கும். அதனால் டிசம்பர் மாதம் கொஞ்சம் அடக்கியே வாசிக்கிறது நல்லது. இந்த காராமணியை பார்த்தாலே தெரியும், சல்லடையாக தொலைச்சி வச்சிருக்கு. யாரா அந்த பஞ்சிங் மிஷினை எடுத்து விளையாண்டது அப்படின்னு தேடினா இப்படி நிறைய இலைகளுக்கு கீழே பார்க்கலாம். குளிர்காலம் அப்படின்னாலே இந்த மாதிரி புழுக்கள் எல்லா செடியிலையும் வரும். இது தக்காளி, அதுலேயும் இதே நிலைமை தான். நம்ம மொத்தமாக ஒரு சீசனை ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஜனவரி வரைக்கும் காத்திருக்கிறது நல்லது. டிசம்பரில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிடலாம். தைப்பட்டம் அடுத்த சீசன் ஆரம்பிக்க ஒரு ஏற்ற ஒரு பட்டம். அது ஜனவரி நடுவில் ஆரம்பிப்போம். இப்போ தோட்டத்தை சும்மா போட்டுட்டு இருக்காம ஏதாவது போட்டு விடலாம் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். அப்படி நினச்சி தான் நானும் சிலதை போட்டு விட்டுருக்கேன். அப்படி என்னென்ன ஆரம்பிக்கலாம் இந்த டிசம்பர்லங்கிற பட்டியலை பார்க்கலாம். கத்தரி, தக்காளி, மிளகாய் மாதிரி அடிப்படை காய்கறிகளை ஆரம்பிக்கலாம். முள்ளங்கி விதைக்கலாம். வெண்டை, அவரை, கொத்தவரை இப்போ ஆரம்பிக்க வேணாம். ஜனவரியில் ஆரம்பிக்கிறது நல்லது. கொடி வகைகளில் பீர்க்கன், புடலை, பாகல், பூசணி இப்படி எல்லா கொடிகளையும் இப்போ ஆரம்பிக்கலாம். ஆனால் கொடி அவரை வேண்டாம். அது வெயில் காலம் ஆரம்பித்தாலே பூக்கவே செய்யாது. அதுக்கு சிறந்த மாதம் ஜூலை, ஆகஸ்ட் தான். செடி அவரையை ஜனவரியில் ஆரம்பிக்கலாம். இந்த டிசம்பரில் முக்கியமாக தர்பூசணி, முலாம்பழம், வெள்ளரி இது மாதிரி கோடை பழங்களை கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். கோஸ், காலிஃப்ளவர், கேரட் மாதிரி குளிர்கால காய்கறிகள்லாம் இனிமேல் ஆரம்பிக்க வேணாம். அதுக்கு அடுத்த ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் காத்திருக்கிறது நல்லது. வெங்காயம், கீரை, குடமிளகாய் எல்லாமே ஜனவரியில் ஆரம்பிக்கிறது நல்லது. குளிருக்கு முளைக்கும் போதே திணறும். கீரை வேணும்னு ஆரம்பிக்கலாம். அது ஒரு 4 வார பயிர் தான். வளர வரைக்கும் பார்த்துட்டு ஜனவரியில் மறுபடியும் விதைச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீரையை ஆரம்பிக்கலாம். ஜனவரி மாத பட்டியலை சீக்கிரமே கொடுக்குறேன். ஜனவரி மாதங்கிறது ஜனவரி நடுவில் தான் ஆரம்பிக்கும். தை மாதம் 1 தேதியிலேருந்து நம்ம அந்த சீசன் ஆரம்பிப்போம். அதனால் ஜனவரின்னு சொன்னதும் 1ஆம் தேதியே சீசன் ஆரம்பிக்க வேணும். இந்த டிசம்பர் காய்கறி பட்டியலில் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் கேளுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.